கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு ப்ரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் பாதுகாப்பு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆம் தேவச்சனங்களே, வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் இதுதான் ஞானத்தின் ஆரம்பமா. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் செய்கிற ஊழியம் நல்லா இருக்கணும், நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், உங்கள் படிப்பு நல்லா இருக்கணும்னா முதல்ல நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு சொல்லுகிறதுல 2 விதமான பயம் இருக்குது. ஒன்று ஒரு ஏமாற்றுத்தனமான பயம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா, வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க, சபையில் ஒரு மாதிரி இருப்பாங்க. சில நேரம் ஒரு பாஸ்டர் வீட்டு விசிட்டிங் வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே சினிமா ஓடிக்கிட்டு இருக்கும், சினிமா பாடல் இருக்கும், அங்கே யாராவது சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்கும், சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும், துணிமணி எல்லாம் அசிங்கமாக கிடக்கும், வெளியே யாரோ கதவை தட்டுறாங்கன்னு அந்த சேனல் வழியாக பார்க்கும்பொழுது பாஸ்டர்னு தெரிஞ்சிட்டுனா அத்தனை துணியும் ஒரு சுருட்டி அப்படியே தூக்கி காட்டில் கீழே போட்டுட்டு அங்கே இருந்த எல்லா இதையும் அசுத்தமான காரியங்கள்லாம் சட்டன்னு மாற்றி வச்சுட்டு சினிமாவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இல்லை பாட்டை போட்டு ஏசப்பா பாட்டை போட்டு விட்டுட்டு கதவை திறந்து வாங்க பாஸ்டர், வெல்கம் பாஸ்டர், உள்ளே வாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் பாஸ்டரை ஏமாற்றியாச்சு. ஆனால் பாஸ்டருக்கு பின்னாடி இருக்கிற பரிசுத்த ஆவியை ஏமாற்ற முடியுமா? நம்ம இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறத பரிசுத்த ஆவி பார்க்கலையா? யோசித்து பாருங்கள். சில நேரம்லாம் நான் ரோட்டில் போகும்பொழுது சில சகோதரர்கள் சபைக்கு வந்து கொண்டு இருப்பாங்க, இல்லை சில சகோதரிகள் வருவாங்க. அவங்களுடைய ரட்சிக்கப்படாத கணவர்களை பார்க்கும்பொழுது அவர் சிகரெட் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஐயோ பாஸ்டர் வாராருன்னு சொல்லிட்டு பின்னாடி அப்படியே ஒழிச்சு வச்சுருவாங்க. நான் தூரத்தில் வரும்பொழுதே அவங்க கீழே தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. சில நேரம்லாம் வசமாக மாட்டிக்கிடுவாங்க, கீழே போட்டு மிதிச்சிருவாங்க. ஆனால் வாய்க்குள்ள உள்ள புகை என்ன செய்யும், அப்படியே திடீர்னு கண்ட்ரோல் மாரி வெளியே வந்துடும். அவள் அப்படியே ஒரு சிரிச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்களா, இதுதான் மனுஷனுக்கு பயப்படுற பயம். இது தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. தேவனுக்கு பயப்படுற பயம் எப்படின்னு உங்களுக்கு ஆழமாக சொல்கிறேன் பாருங்களேன். 2 நிமிஷத்தில் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லுகிறேன். ஆதாம் ஏவாள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாங்க. இப்போ அவர்கள் அந்த பாவத்தை செஞ்சுட்டு தேவனுக்கு பயந்தார்கள். ஆனால் எப்படிப்பட்ட பயம் தெரியுமா? மனம் திரும்புதலுக்கு ஏதுவான பயம் அல்ல, தேவனை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு பயம். இனிமேல் நம்ம தேவன்கிட்டலாம் சேர முடியாதுப்பா, நம்ம பாவம் செஞ்சிட்டோம், நம்ம ஒளிஞ்சிருப்போம்னு சொல்லி தேவனை விட்டு ஒளிந்துட்டாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னன்னா, தேவனிடத்தில் ஒளியணும். நாம் தவறு செய்வோம், நீதிமான் 7 தடவை விழுவான், சில உபத்திரவங்களில் விழுவான், சில போராட்டங்களில் விழுவான், வெளியே சொல்ல முடியாதுதான், உபத்திரவம் தான். ஆனால் தேவனை விட்டு ஒளிகிறது கர்த்தருக்கு பயப்படுற பயம் அல்ல. இனிமேல் நான் சபைக்கே போக மாட்டேன், நான் ரொம்ப கெட்டவன், அது தேவனுக்கு பயப்படுற பயம் அல்ல, அது பிசாசின் தந்திரம். ஆதாமை பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 2 பேர் துணிகரமாக மறுதளிச்சாங்க. ஒன்று பேதுரு, இன்னொன்று யூதாஸ் காரியோத்து. ஆனால் யூதாஸ் காரியத்துக்கு மன்னிப்பு கிடைக்கல, பேதுருவுக்கு கிடச்சிச்சு. பேதுரு மனக்கசந்தது மட்டுமல்ல, மன்னிப்பு கேட்டான். ஆனால் யூதாஸ் காரியத்து பாருங்கள், குற்ற மனசாட்சி வந்துச்சு, ஆனால் குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்கல. அதனால் தேவ ஜனங்களே, மன்னிப்பு கேட்கறது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். நம்ம முதல்ல நம்ம செய்கிற பாவங்களுக்கு நம்ம நடுங்கணும், மன்னிப்பு கேட்கணும். சினிமா பார்த்துட்டிங்களா, தவறானதை பார்த்துட்டிங்களா, மன்னிப்பு கேளுங்க. தேவையில்லாத அசுத்த சினிமாக்கள் இன்றைக்கி நிறைய வருகிறது, அசுத்த வீடியோஸ்கள் இருக்குது, பார்க்குறீங்களா, மன்னிப்பு கேளுங்க. கண்களை கழுவி ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கண்ணானது சரீரத்துக்கு விளக்காக இருக்குது. தவறான கெட்ட வார்த்தை வந்துட்டா மன்னிப்பு கேளுங்க, ஆண்டர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என்னை கழுவுங்கன்னு கேளுங்க. ஆண்டர் கழுவ ரெடியாக இருக்கிறாரு. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன், இனி நான் சபைக்கு வரமாட்டேன், இனி நான் குடும்ப ஜெபம் வரமாட்டேன், நான் தகுதி இல்லை, நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், அதை தொட தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்கு பயப்படலை. கர்த்தர் தருகிற மன்னிப்பை நீங்கள் அசால்ட்டாக ரிஜெக்ட் பண்ணுகிறீங்க. ஒரு அரசாங்க வேலை வரும்பொழுது அந்த அரசாங்க வேலை கொடுத்து அந்த 1.5 லட்ச ரூபா வருமானம் உள்ள அந்த காகிதத்தை கிழிச்சு போட்டால் என்ன ஆகும்? இதே போல் தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த மன்னிப்பின் கடிதத்தை நீங்கள் கிழிச்சு போடுறீங்க. தேவ பயமே இல்லாமல் போகிறது. அதுக்கு பிறகு துணிகர பாவம் உங்கள் வாழ்க்கையில் வரும். அதுக்கு பிறகு தேவ ஞானம் செயல்படாது. ஒரு காலத்தில் அனாதையை போல நிற்பீங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஞானத்தின் ஆரம்பம். உங்கள் வாழ்க்கையில் சிறக்க வேண்டுமா, கர்த்தருக்கு பயந்துருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்குங்க. சும்மா நடுங்கிறது இல்லை, வார்த்தைக்கு பயந்து நடுங்கிறது. என் தேவனுக்கு விரோதமாக செஞ்சிட்டேனேன்னு ஒரு நடுக்கம்.
அதுதாங்க நம்மளை உயர்த்தும். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் யாரெல்லாம் அந்த வசனத்தை கேட்டு கர்த்தருக்கு பயப்படுற பயத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த பயத்தில் தன்னை வேரூன்றி நிற்க பண்ணி யாரெல்லாம் உமக்கு நடுங்குறார்களோ ஒவ்வொரு பேரையும் மேலும் மேலும் ஆசீர்வதிங்க. என்னென்ன தடை இருக்கிறதோ எல்லா செங்கடலை பிளந்து எல்லா அக்னி ஜுவாலையை கடந்து எங்கள் ஜனங்கள் முன்னேறி செல்வார்களாக. ஒவ்வொரு பேரும் சாதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவஜனங்களே, இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் 9 மணி அளவில் சந்திக்கலாம். நம்ம புதிதாய் தொடங்கின ஜெபநேரம் டிவியில் இணையாதவங்க இணைஞ்சு கொள்ளுங்கள். அதில் ஒரு 1 hour துதி நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க பாருங்கள். தொடர்ந்து வருகிற நாட்களில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இரவு நேரம் வேத வசனமும் காலையில் துதியும் இருக்கும். துதிகள் சோத்திர பலிகள் இருக்கும். தேவஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்னும் ஆவியானவர் உணர்த்துகிற அநேக காரியங்கள், அநேக ஆயிரங்களை தொடும்படியாக கர்த்தர் தருகிற திட்டங்கள் அதில் வெளியிடப்படும். காட் பிளஸ் யூ. அதில் இணைந்து கொள்ளுங்கள். ஆமேன்.